குட் மார்னிங். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் trigonometry 8.1ல தேர்ட் சம் பார்க்குறோம். If sin A equals to 3/4, calculate cos A and tan A. sin A equals to 3/4. அதாவது A ஆங்கிள், அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? இந்த BC இருக்குது, இதுதான் ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடுங்கிறது பக்கத்தில் இருக்கிற சைடு, அட்ஜசன்ட் சைடுன்னு பேர். இந்த 90 டிகிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடுக்கு பேர் ஹைபாட்டன்யூஸ். இதுதான் லாங்கஸ்ட் சைடாக இருக்கும், ஹைபாட்டன்யூஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோஸ் பற்றி ஒரு மைண்டில் வச்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கோம். என்னென்னா சோ, கா, டோ. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா trigonometric ரேஷியோஸை ஈஸியாக எழுதிடலாம். அதாவது sin is equals to opposite by hypotenuse, cos is equals to adjacent by hypotenuse, tan is equals to opposite by adjacent side. இப்போ நமக்கு என்ன வேணும்? sin A தான் வேணும். sin A equals to opposite by hypotenuse. இப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது எது? 3. ஹைபாட்டன்யூஸுங்கிறது 4. இந்த ஃபிகரில் எப்படி எழுதுறோம்னா ஆப்போசிட் சைடு இதுதான், இது 3. ஹைபாட்டன்யூஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்படி நம்ம எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா 4K 3K அப்படின்னு எழுதணும். ஏன் எழுதணும்னு சொல்கிறேன். இப்போ 3/4ங்கிறது என்னென்னா ரேஷியோ, அது வேல்யூ கிடையாது, ரேஷியோ. ரேஷியோனா இப்போ 3/4 ஈக்குவல்ஸ் டு 6/8 ஈக்குவல்ஸ் டு 9/12 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போது 6 வந்து அடித்தோன்னா என்ன வரும்? 3 2s are 6, 4 2s are 8ன்னு வரும். அதே மாதிரி 9 3ஆல் டிவைட் பண்ணனா 3 டிவைடட் பை 4ன்னு வரும். எல்லாமே வந்து 3/4 3/4ன்னு வருது. அதாவது இதெல்லாம் மல்டிபிள்ஸ், இதுக்கு கேன்னு சொல்கிறோம். அதனால் ரேஷியோன்னு வரும்போது வெறும் நம்பர்ஸ் மட்டும் போட்டு சைடை எழுதக்கூடாது, கே மல்டிபிள்னு சேர்த்துக்கணும். 3K 4K 5K அப்படி தான் எழுதணும். ஓகேவா? இப்போ இது என்னென்னா ஆப்போசிட் சைடு 3K, ஹைபாட்டன்யூஸு 4K. இப்போ நமக்கு என்ன தெரியுது? இதுவும் இந்த சைடும் தெரியுது. ஆப்போசிட் சைடும் தெரியும், ஹைபாட்டன்யூஸும் தெரியும். ஆனால் நமக்கு என்ன தெரியணும்? அட்ஜசன்ட் சைடு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். எப்போதுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சைட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? பை பிதாகரஸ் தியரம் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர், ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயருங்கிறது AC ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் என்ன? BC ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயருங்கிறது AB ஸ்கொயர் 4K ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு அடுத்தது என்ன? BC ஸ்கொயருங்கிறது 3K ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அதான் AB ஸ்கொயர். அடுத்தது 4K ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது இந்த சைடு இந்த பக்கம் போயிடும், ஏன்னா AB ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். அதனால மைனஸ் 3K ஹோல் ஸ்கொயரை இந்த பக்கம் லெஃப்டில் கொண்டு வந்துடுறோம், ஈக்குவல்ஸ் டு AB ஸ்கொயர். அப்போ என்ன இருக்கும்? 4K ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 16K ஸ்கொயர் மைனஸ் 9K ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு AB ஸ்கொயர். தட் இஸ் 16ல் 9 போச்சுன்னா 7K ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு AB ஸ்கொயர். இப்போ நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோன்னா AB ஈக்குவல்ஸ் டு இது இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன், இது இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன், √7K ஸ்கொயர்னு இருக்கும். அப்படின்னா AB ஈக்குவல்ஸ் டு √7 எடுத்துடலாம். K ஸ்கொயரை வந்து ரூட் எடுத்தோன்னா K வரும், √7K. AB ஈக்குவல் டு √7K. இந்த இடத்துல √7K. இப்போ என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? காஸே கேட்டிருக்காங்க. காஸே ஈக்குவல்ஸ் டு இங்கே பாருங்கள், காஸுங்கிறது என்னென்னா adjacent by hypotenuse. Cos is adjacent by hypotenuse. Adjacent side by hypotenuse side. Adjacent sideங்கிறது எங்கே? இங்கே இருக்குது, AB divided by hypotenuseங்கிறது AC. That is cos A equals to இங்கே இருக்கிறேன் ABங்கிறது என்ன? இந்த இடத்துல √7K divided by ஏசிங்கிறது 4K. இப்போ இந்த கேவும் கேவும் கேன்சல் ஆகிடும். காசேங்கிறது √7/4.
அடுத்த கொஸ்டின் tan A. tan Aங்கிறது என்னன்னா இங்க tan is opposite by adjacent side. Opposite by adjacent side. இந்த ஃபார்மட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போதும் ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஆப்போசிட் சைடு என்ன? ஏவோட ஆப்போசிட் சைடு இங்கே இருக்குது 3k டிவைடட் பை adjacent சைடுங்கிறது √7k. கேயும் கேயும் கேன்சல் ஆகிடும், 3/√7. இப்போ என்னென்னா cos A equals to √7/4, tan A equals to 3/√7. This is the answer.